இது முருகன், இவன் எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கறான். இது மலர், இவளும் அதே எக்ஸ்போர்ட் கம்பெனில தான் வேலை பார்க்கறா. இவங்க 2 பேருக்குமே 2 பேரை பிடிக்கும். ஆனா அதுக்கு இன்னும் என்னன்னு அவங்க பேர் வைக்கல. ஏங்க உங்களுக்கு பிடிக்குமே? தேங்க்ஸுங்க. நம்ம ஒரு போட்டோ பிடிச்சிக்கலாமா? எடுக்கலாங்க. ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இதுவே போதும். ஓ, என்னோட ட்ரெஸ்ஸிங் இருக்க யாருக்குமே பிடிக்கல போல. எனக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸே இல்ல. இன்செக்யூரா ஃபீல் ஆகுது. ஒரு முழம் கொடுங்கக்கா. உங்களுக்கு பூ ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஏய், Dress சூப்பரா இருக்கு. சும்மா சொல்லணும்னு சொல்லாத. நான் ஒரு டைமும் டிஃப்ரெண்டா ரெடி ஆகி வரேன். ஆனா இங்க இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கல போல. எல்லாரும் ரொம்ப போரிங்கா பாக்குறாங்க. ஒரு அண்ணனா என் வாயில இருந்து இந்த வார்த்தை எல்லாம் வராதுதான். பட் நானே சொல்றேன், இந்த Dress நல்லா இருக்கு. இல்ல, எனக்கு கான்ஃபிடென்ட்டாவே ஃபீல் பண்ண முடியல. அதெல்லாம் இல்ல, என் கண்ணுக்கு நீ அழகா தெரியுது. இவ்ளோ அழகா இருக்குல்ல. நம்ம ஒருத்தர் கண்ணுக்கு ஒரு விதமா தெரியும். ஒரு சில கண்ணு மட்டும் தான் நம்ம நிற குறை பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து பார்க்கும், ரசிக்கும். ஆமால. இன்னும் ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? என்னதான் ஆச்சு? டேய் மாப்ள, பல்லு தெரியுமே சிரிக்காதடா, உனக்கு சூட் ஆகல, அசிங்கமா இருக்குடா. அந்த அருணாயா அப்படி என்ன பண்ற பாருங்க. ஏங்க வேணாங்க, இது சின்ன விஷயம் தான். அவன் சொன்னது சரியா கூட இருக்கலாம்ல. எனக்கு சூட் ஆகலையோ என்னவோ. யார் சொன்னா எனக்கு நீங்க பல்லு தெரியற மாதிரி சிரிச்சாதான் பிடிக்கும்? அவ்வளவு நல்லா இருக்கும். அவன் சொல்றான்றதுக்காகலாம் நீங்க உங்க சிரிப்பை மாத்திக்காதீங்க. மலர், உங்க கண்ணுல இருந்து என்ன பார்த்தா எனக்கே என்ன ரொம்ப பிடிக்குமோ என்னவோங்க. உண்மைதான்ல, நம்ம எல்லார் லைஃப்லயும் நம்ம இன்செக்யூரிட்டிஸ், ஃபிளாஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரசிக்கிறவங்க இருப்பாங்க. இந்த ரைட் ஐஸ் யூ வில் பி ஆர்ட்.